6500 பேக்கேஜ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அப்ராடில் இருந்திருக்காங்க, சிங்கப்பூர். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நாள் தான் வருவோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் உங்கள் பேஜ்லாம் பார்த்தோம், ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு, அதனால் புக் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகருங்க. ஸோ எல்லாமே வந்து பைக்கில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். 1 மணி நேரம் ட்ராவல்னால அங்கே போகிறதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா எங்களுக்குன்னே சோதனை படைச்ச மாதிரி பலூன் மிஷின் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி நான் தலையில் கையெழுத்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஏதோ ஒயர்லாம் மாற்றிட்டு ஓட விட்டாங்க. அவங்க கேட்டிருந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் கார்ட்டூன் சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மதுரையில் அவைலபிள் இல்லை சிஸ்டர், நானே பலூன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னாங்க. அந்த கார்ட்டூன் பலூன் பார்த்தா ஊத உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நல்லவேளை அவங்க நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து 2-3 வச்சுட்டோம். அண்ட் எந்த கஸ்டமர்ஸுமே எங்களுக்காக எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. அவங்க வந்து கேண்டில் அந்த மாதிரிலாம் எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதாங்க நீங்கள் கேக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குமே எல்லாமே செட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கேக்குமே கட் பண்ணி தர சொன்னாங்க. சரி சொல்லிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. போகிற இடத்துல சம்பவம் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஹாப்பி பர்த்டே லைட்டாக ஹோட்டல்லே வச்சுட்டு வந்துட்டோம். திருப்பி போய் எடுக்கவே இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு போய் கேட்டோம், அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரிவ்யூ அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 kg கேக்கு. இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா 6500க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மதுரைக்குள்ளே இருக்கீங்க, மதுரை அவுட்டர் சைட் கொஞ்சம் தூரத்துலனா புக் பண்ணிக்கோங்க. பாய்.